ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து அவல் உருண்டை தான். அவல் உருண்டை வந்து குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். ரொம்ப நல்லது, ஹை ப்ரோட்டீன் இருக்குது அதில். இப்போ வந்து அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு கப் ஃபுல்லாக வந்து அவல் எடுத்திருக்கேன். தேங்காய் வந்து நல்லா ஒரு பாதி அரை மூடி தேங்காயில் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு 4-5 பத்தன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து நல்லா மிக்சியில் ஊட்டி எடுத்திருக்கேன். 1/4 கப்பு வெல்லம், முந்திரி வந்து சின்ன சின்னதாக பிடிச்சி வச்சுருக்கேன். அதே மாதிரி பாதாம் கொஞ்சம், திராட்சை கொஞ்சம், ஏலக்காவும் நெய்யும் சேர்த்துக்கணும். இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் அவலை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. இதை வந்து ஒரு ஜாரில் மாற்றிக்கலாம். இதை வந்து அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம இப்போது ஒரு ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 5 ஏலக்காய் இருக்குது, நான் அதை சேர்த்துக்கிறேன். இப்போ அதே பேனில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து முந்திரி, பாதாம், இந்த திராட்சையெல்லாம் வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், திராட்சை நல்லா பலூன் மாதிரி ஆனதும் ஆல்ரெடி நம்ம தேங்காய் வந்து மிக்சியில் ஒரு ஓட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வதக்கிட்டேன். அந்த தேங்காயோட வாசம் வந்து அந்த நெய்க்கும் தேங்காய் வாசத்துக்கும் நல்லா இருக்குது. நல்லா இது வதங்கினதும் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், வெல்லம் நல்லா திரண்டு இந்த மாதிரி வரும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம மிக்சியில் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அவலும் ஏலக்காவும், அதை அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இது கூட அரைச்ச அந்த அவலை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடு ஆறுனதும் உருண்டை பிடிச்சிடலாம். அவ்வளோதான். இப்போது சூடு ஆறிடுச்சு. கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு உருண்டை பிடிச்சிடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான அவல் உருண்டை, அவல் லட்டு ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.